சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதால இந்த பத்திரத்தை நான் வாங்கிக்கிறேன். எப்பவுமே உங்களை எம்பாரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். இப்ப இருக்கிற இந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு மாறவே கூடாது. சரிம்மா, நான் இப்ப இருக்கிற வீட்டுக்கு ஒரு நியாயமான வாடகைய நீங்க என் சம்பளத்துல புடிச்சுக்கணும். இந்த நிபந்தனைக்கு நீங்க ஒத்துக்கிட்டா நான் தயாரா இருக்கேன் அந்த வீட்லயே இருக்கிறதுக்கு. சரி, ஓகே, உங்க இஷ்டம். சரி, நான் கிளம்புறேன். ஸ்ருதி, நான் வரேம்மா. ராஜலட்சுமி எப்படி இருக்கா? நல்லா இருக்காம்மா. நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. என்ன சிரிப்பெல்லாம் ஒரு தினசா இருக்கு? ஸ்ருதி, அடுத்தவனா இருந்தா இன்னும் 2 வீடு எனக்கு கிடைக்காதான்னு கேட்டிருப்பான். சொந்த வீடுன்னு பத்திரம் எழுதி கொடுத்தோம், அது வேண்டான்னு ஜென்யூனா கொடுத்துட்டு போறாரு பாரு. இந்த நல்ல குணத்துக்கு தாண்டி மணியை எனக்கு அப்படி பிடிச்சிருக்கு. நீ ஆசையா வாங்கி கொடுத்ததையே வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டு போறவரையே பெருமையா சொல்றியே, உன்னை என்னன்னு சொல்றது? ஸ்ருதி, அடுத்தவங்க வீட்டை தான் சொந்த வீடுன்னு போலி பத்திரம் தயாரிச்சு விற்க பார்த்தாங்க உங்க அப்பா அம்மா. ஆனா சொந்த வீட்டையே வேணான்னு என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போறாரே அந்த மணிங்கிற சுப்பிரமணி, அதான் அவர் கேரக்டர். அத நினைச்சாதான் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல ஸ்ருதி. மகா, இதயத்தை சில சமயம் ரொம்ப திறந்து வைக்க கூடாது. இதயம் வெளியில வந்து விழுந்துரும். இப்ப அப்படிதான் உன் நிலைமையும் இருக்கு. இளவரசி, நான் இங்க இருக்கேன். டாடி வந்தாச்சு. என்னம்மா கதவெல்லாம் திறந்து போட்டு உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்க? ஐயோ சாரிங்க, மறந்துட்டேன். ஏங்க இவ்வளவு லேட்டு? ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தியா இருந்ததுமா, அதான். என்னங்க, இடமும் புதுசா இருக்கு. அக்கம் பக்கத்துல எனக்கு யாரும் தெரியல. இங்க எனக்கு தனியா இருக்க ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாம் பழகுற வரைக்கும் ஆபீஸ்ல பெர்மிஷன் கேட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா? சொல்லிட்டேல, ஆபீஸ்ல பெர்மிஷன் என்ன, நீ வேலைக்கு போய் தொலைங்கன்னு துரத்துற வரைக்கும் நான் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். போதுமா? சரிங்க. என்னங்க, பூ ஸ்வீட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமா இளவரசி, மகா கொடுத்த வீட்டு பத்திரத்தை அவகிட்டயே திருப்பி கொடுத்துட்டேன்ல, அந்த சந்தோஷம்தான். என்ன திடீர்னு? அன்னைக்கு லீலா வீட்டுக்கு நீ போனப்போ அவ பேசினதெல்லாம் நான் கேட்டேம்மா. மகா ஏதோ ஒரு மறைமுக காரணத்துக்காக தான் வீடு வாங்கி தரா அப்படின்னு அவ உங்ககிட்ட சொன்னா. நீயும் அதை பேசாம கேட்டுக்கிட்டு இருந்த. சோ உனக்கும் அதுல டவுட் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நமக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது, அதை காரணம் காட்டி சண்டையோ பிரிவோ ஏற்பட்டுறக்கூடாது. அதனாலதான் பத்திரத்தை திருப்பி கொடுத்துட்டேன். இந்த வீட்டுக்கும் கண்டிப்பா வாடகை வாங்கியே ஆகணும்னு பிடிவாதமா சொல்லிட்டேன். ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்க. என்னாச்சுங்க? யாரு? மகாமா. நம்மள யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள அங்க மூக்கு வேர்த்திச்சு போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? போன் எடுக்கலாமா? வேண்டாம் வேண்டாம், சைலண்ட் மோட்ல போட்டுறேன். இல்ல இல்ல, எடுத்து என்னன்னு கேளுங்க. ஏன்னா நீங்க எடுக்காம இருந்தா அது பாட்டுக்கு அடிச்சு நின்னுடும். ஆனா எதுக்கு போன் பண்ணாங்கன்னு நம்ம மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும். என்னன்னு தான் கேட்டுருங்களேன். அப்படிங்கிறியா? சரி. ஹலோ மணி, இப்ப எங்க இருக்கீங்க? சொல்லுங்க, இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். ஐயோ மணி, அர்ஜென்ட்டான விஷயம் மணி, கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? என்னங்க இந்த நேரத்துல? ஐயோ ப்ளீஸ் மணி, அர்ஜென்ட்டா ஆபீஸ் வர்க்க. மகா, இந்த வீடு இடம் எல்லாம் இளவரசிக்கு புதுசு. அக்கம் பக்கமும் யாரையும் தெரியாது. நான் இல்லைன்னா இளவரசி ரொம்ப பயப்படுவா. ஐயோ மணி, உங்களுக்கு என் நிலைமை புரிய மாட்டேங்குதே. போனை நீங்க இளவரசி கிட்ட கொடுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். இல்ல அதெல்லாம் கொடுங்க மணி. சரி. அவ உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றா. என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்? அர்ஜென்ட்டா ஏதோ ஆபீஸ் மேட்டரா, உடனே வர சொல்றா. நீ பேசுறியா?
ஏய், கொடுங்க. நான் வர முடியாதுன்னு சொல்லிடு. ஹலோ, ஹலோ இளவரசி, தொந்தரவு கொடுத்ததுக்கு மன்னிக்கணும். மணி எனக்கு உடனே வேணும். என்ன? ஐ மீன், அவரோட உதவி எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா தேவைப்படுது. ஆபீஸ் ஒர்க். நாளைக்கு பாத்துக்கோங்களேன். பாருங்க, உங்களை நம்பி ஒரு விஷயம் சொல்றேன். நாளைக்கு ஆபீஸ்ல இன்கம் டாக்ஸ் ரைட் வரப்போதான். எனக்கு இப்பதான் சீக்கிரம் தகவல் வந்துச்சு. ஓ, இளவரசி, இன்கம் டாக்ஸ் ரைட்னா உங்களுக்கே நல்லா தெரியும்ல. ஆபீஸ் அக்கவுண்ட்ஸ், பிசினஸ், பர்சனல்னு ஏகப்பட்ட டென்ஷன். புரியுது புரியுது. அனுப்பி வைக்கிறீங்களா உடனே? இளவரசி, மணி இல்லாம என்னால முடியாதுங்க. சரி. தேங்க்யூ இளவரசி, தேங்க்யூ so much. So sweet of you. குட் நைட். வாடா குடுமா. இந்தாங்க, போயிட்டு வாங்க. என்னம்மா? இல்ல, நாளைக்கு ஏதோ இன்கம் டாக்ஸ்ல இருந்து ரெய்ட் வராங்களா? இன்கம் டாக்ஸ்ல இருந்து ரெய்டா? வேற வழி இல்ல, போயிட்டு வாங்க. நீ எப்படி இங்க தனியா வீட்ல? நான் பாத்துக்கிறேன், கதவை லாக் பண்ணிக்கிறேன். இந்தாங்க. கிருஷ்ணாவி லீலா வேணா போன் பண்ணி வர சொல்லட்டுமா? எதுக்குங்க? நமக்கு நாம தான் துணை. நமக்கு அப்புறம் தெய்வம் இருக்கு, எல்லாம் பாத்துக்கோ. பிடிங்க, போயிட்டு வாங்க. சரி, பத்திரமா வரேன். சரி. இளவரசி, நான் வேணா போகாம இங்கே இருந்துட்டுமா? போயிட்டு வாங்க, அதான் முக்கியமான விஷயம் சொல்றல. ஜாக்கிரதமா. செல்லம், அப்பா போயிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு. ஏய், வந்து கதவு சாத்திக்குமா? வரேன். டாடி போயிட்டு சீக்கிரம் வந்துருவாரு. எங்க டாடிக்கு பாய் சொல்லு பாப்போம். வரேம்மா, பாய். டாடிக்கு பாய் சொல்லு. சமத்தா இருக்கணும்னு அழக்கூடாது. சரி, நான் வரேம்மா இளவரசி. வீட்டுக்கிட்ட வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா சரிம்மா. மகா, மகா, எங்க போயிட்டாங்க? மகா, 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 எங்க போயிட்டா? ஐயோ மணி, பயந்துட்டீங்களா? என்ன மணி, நீங்க உங்களை தைரியசாலின்னு நினைச்சேன். உங்களை நம்பி நான் எவ்வளவு எதிர்கால திட்டம்லாம் வச்சிருக்கேன். எப்படி பயந்துட்டீங்களே? என்ன விளையாட்டு இதெல்லாம்? மாதிரி விளையாட்டெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது வந்து பேசாத. என்ன நினைச்சு இந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்க நீ? சாரி மணி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல கரண்ட் கட்டாய் வந்துட்டு இருந்ததா, அப்பதான் எனக்கு இந்த மாதிரி ஐடியா வந்தது. உங்களை பயமுறுத்தி பார்க்கலாமேன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். என் வைஃபையும் குழந்தையும் தனியா விட்டுட்டு வந்திருக்கேன் மகா. நானும் இங்க தனியா தான் இருக்கேன் மணி. ஸ்ருதி கூட வேலை விஷயமா கோயம்புத்தூருக்கு போயிருக்கா. எனக்கும் பயமா தான் இருக்கு. ஒருவேளை அந்த செத்து போன அரவிந்தோட ஆவி வந்து என்ன ஏதாச்சும் பண்ணிடுச்சுன்னா, அதான் பயமா இருந்தது உங்களை வர சொன்ன. அப்போ ஆபீஸ்ல ஐடி ரைடுன்னு இளவரசி கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா? பொய்யில மணி, தமாசு.
அப்படி மட்டும் நான் சொல்லலன்னா நீங்க இவ்வளவு வேகமா வந்திருப்பீங்களா? எப்படி என் ஐடியா? அது மட்டும் இல்ல மணி, ஒருவேளை நான் செத்து போயிட்டா நீங்க பதறுவீங்களா? இல்ல எப்பவும் போல எந்த உணர்ச்சியும் இல்லாம புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படியே நிப்பீங்களான்னு ஒரு சின்னதா டெஸ்ட் பண்ண. நீங்களோ டோட்டல் வேஸ்ட், சரியான கல்லூலி மங்க, எந்த ரியாக்ஷனும் இல்ல. ஏ மகா, என்ன ஆச்சு உனக்கு? படிச்ச பொண்ணு, புத்திசாலி பொண்ணு, ரொம்ப டீசென்டான கேரக்டர். ஏன் மகா, ஏன் இவ்வளவு சீப்பா இன்டீசென்டா பிஹேவ் பண்ற? மணி ரிலாக்ஸ். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்த்தா பழகுறோம். உங்ககிட்ட மட்டும் தானே எவ்வளவு பிரியமா அன்பா இருக்கு. அது புரிஞ்சுக்காம ஏன் இப்படி காய்ச்சி மூச்சுன்னு கத்துறீங்க? அது மணி, எனக்கு நீ யாரு இருக்கா சொல்லுங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? பச்சாதாபம் வரலையா? இவ ஏன் நம்ம கிட்ட இப்படி பழகுறா? இவ மனசுல அப்படி என்னதான் இருக்குன்னு எதுவுமே உங்களுக்கு புரியலையா? இல்ல புரியாத மாதிரி ஒரு பில்டப் கொடுக்கறீங்களா? புரியும் மணி, உங்களுக்கு நல்லாவே புரியும். ஆனாலும் தவிக்க வைக்கிறது, ஏங்க வைக்கிறது, காக்க வைக்கிறது, காக்க வச்சு தவிக்க வைக்கிறது, இது ஆம்பளைங்களுக்கே உள்ள கைவந்த கலல. மணி, அப்படிலாம் நீங்க இருக்காதீங்க மணி, அது எனக்கு பிடிக்கல. சத்தியமா நீ என்ன பேசுறேங்கிறது எனக்கு புரியல. ஆனா நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தப்பா இருக்கு. நான் கிளம்புறேன். மணி 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 ப்ளீஸ் மணி ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, அட்லீஸ்ட் ஃபார் 2 hours. முடியாது, நான் கிளம்புறேன். மணி மணி உங்களை ராத்திரி பூரா என் கூட தாங்க. ஐ மீன் இல்ல, அது முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட். அவ்வளவுதான் மரியாதை. மணி ப்ளீஸ் மணி, ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? புரிஞ்சுக்கோங்க. நான் இப்ப என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? எனக்காக உங்க வாழ்க்கையில கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைங்க. உங்க மனசுல ஒரு சின்ன இடம் ஒதுக்கி வைங்க மணி, அது போதும் மணி. எனக்கு தெரியும் உங்களால அது முடியும் மணி. ப்ளீஸ் மணி ப்ளீஸ். ஷட் அப். இன்னும் ஒரு வார்த்தை பேசுன, நீ செய்யறது சொல்றது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. மணி, என்னையே இப்படி கெஞ்ச வைக்கிறீங்க? பாசத்துக்காக என்ன பிச்சை எடுக்க வைக்கிறீங்க? அசிங்கமா அவமானமா இருக்கு மணி. இப்ப புரிஞ்சுக்கோங்க மணி, நீங்க இல்லாம என்னால சத்தியமா இருக்க முடியாது மணி. இல்ல, என் வாழ்க்கையில இனிமே நீங்க தான் மணி. இனிமே நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல மணி. I love you மணி. I love you, I love you, I love you. இதா உனக்கு லிமிட். இந்த எண்ணத்தோட நீ என் கூட பழகுனா இனிமே உன் முகத்துல கூட முடிக்க மாட்டேன். நீ என்கிட்ட எப்படி பழகுறன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உன்கிட்ட அப்படிப்பட்ட எண்ணத்துல பழகல. இந்த ஒன் சைட் லவ் விட்டுரு மகா, அது நடக்காது. கனவுல கூட நடக்க விட மாட்டேன். இந்த ஒருதலை காதல்ங்கிறது நீ விஷம் குடிச்சிட்டு அடுத்தவன் சாகணும்னு காத்துட்டு இருக்கிற மாதிரி. அதனால கடைசியா உன் வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். இன்னொரு தடவை உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் ராத்திரி நேரத்துல உன் வீட்டு பக்கம் கூட வரமாட்டேன். மணி, யாரு? இளவரசி, நான் தான். கதவை தரமா? என்னங்க நீங்க ஏன் இப்படி கதவை தட்டுறீங்க? குழந்தை தூங்கிட்டு இருக்கா, பயந்துட மாட்டாளா? ஓ சாரி, இவ்வளவு நேரம் கதவு தட்டிக்கிட்டு இருந்தேனே, கேட்கலையா? நான் தான் உங்ககிட்ட வீட்டுக்கிட்ட வரும்போதே ஃபோன் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஓ
அப்படியா? நான் மறந்துட்டேன், சாரி. நான் வேற டென்ஷன்ல இருந்தேன். என்னங்க, என்ன டென்ஷன்? ஒன்றும் இல்லைம்மா. சரி, மகா ஆஃபீஸ் போனீங்களே, என்னாச்சு? ஆஃபீஸ் இல்லைம்மா, வீட்டுக்கு தான் போயிருந்தேன். வீட்டுக்கா? இந்த நேரத்துல எதுக்காங்க? இல்ல இல்ல, நான் ஆஃபீஸ்க்கு தான் போனேன். மகா வீட்ல இருந்து வந்திருந்தாங்க. என்னங்க உளறீங்க? இல்ல, அவங்க ஆஃபீஸ்க்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதான். சரி, ஏதோ இன்கம் டாக்ஸ் ரெய்ட் ஆகுதுன்னு சொன்னா? ஆமா, நான் ஆஃபீஸ் போறதுக்குள்ள அக்கௌண்டன்ஸ்ல வந்துட்டாங்க. சில ஃபைல்ஸ்லாம் ஏ ரூம்குள்ள இருந்துச்சு, அதான் அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டேன். வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? உங்களதான் கேக்குறேன், வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லையே, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே. சரி, ஏன் நீங்க இவ்ளோ டென்ஸ்டா இருக்கீங்க? சரி, மகா எங்க இப்போ? மகா அக்கௌண்டன்ட்டோட ஆபீஸ்ல தான் இருக்காங்க. ஏங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இருங்க வர, குழந்தை எழுந்துட்டா. பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லை. May I come in, sir? Good morning. அதான் நேத்து நடந்த சம்பவத்துக்கு இவ்ளோ சாரி கேட்டுட்டேன்ல, பார்த்ததுக்கு பாருங்க, சாரியே கட்டிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நிஜமா மனசார உணர்ந்து சாரி கேட்கிற மாதிரி தெரியல. ரொம்ப சின்ன புள்ளத்தனமா இருக்கு. வேலை செய்கிற இடத்துல ஒரு முதலாளி நீங்களே இப்படி நடந்துக்கிட்டா அடுத்தவங்களை தண்டிக்கிற கண்டிக்கிற உரிமை உங்களுக்கு போயிடும். ஐயாவுக்கு நேத்து நடந்த சம்பவத்தை நினைச்சு இன்னும் கோவம் குறையிலையா? எப்படிங்க கோவம் குறையும்? ஏதோ ஆபத்துன்னு நினைச்சு நடு ராத்திரியில ஓடி வந்தேன். இனிமே நிஜமாவே உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் அது பொய்யா இல்ல மெய்யான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். எதுக்குங்க இந்த விபரீத விளையாட்டு? மணி, உங்ககிட்ட விளையாடாம நான் வேற யாருக்கிட்ட விளையாடுவேன்? எனக்குன்னு யாரு இருக்கா? லைஃப் போர் அடிக்குது மணி. நான் வேற என்னதான் பண்றது? ஒரு பீச், பார்க்கு, தீம் பார்க்கு, சினிமா, டிராமா, ஷாப்பிங்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் என் வாழ்க்கையில இல்லையே. எப்ப பார்த்தாலும் இந்த ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஃபைல் எல்லாம் 9 to 5 புடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. 5 மணி ஆனதும் டான்னு வீட்டுக்கு போயிடுறீங்க. உங்களுக்காவது இளவரசி இருக்கா? எனக்கு எந்த இளவரசர் இருக்கா? உங்களுக்காகவாவது ராஜலட்சுமி இருக்கா? எனக்கு எந்த ராஜலட்சுமி இருக்கா? அதனால விரும்பினாலும் விரும்பலனாலும் இந்த பூமி வருஷத்துல 365 நாளும் சூரியனோட ஒன்ன சுத்தி தான் ஆகணும். அதுக்கு வேற சாய்ஸே கிடையாது. இது ஜியோகிராஃபி. அதே மாதிரி நீங்க தான் என் உலகம். நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும்
நாம 2 பேரும் இனிமே ஒண்ணா சுத்தி தான் ஆகணும். இதே ஹிஸ்டரி. வாங்க மணி, வாழ்க்கையை கொஞ்சம் ஜாலியா அனுபவிச்சுட்டு வரலாறு படிப்போம். இது வரலாறு இல்ல, வயசு கோளாறு. இதுக்கு ஒரே மருந்து தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். வெரி குட். எப்போ? என்னது? கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களே. ஏய், ஐ அம் சீரியஸ். ஐ அம் ஜோக்கிங். என்ன மணி, கல்யாணம் சொன்னவனே இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க? மகா, சில சமயம் நீங்க விளையாடுறீங்களா இல்ல சீரியஸா இருக்கீங்களானே புரியல. நிஜமாவே பொம்பளை மனசை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். உங்ககிட்ட பழகின வரைக்கும் இதைத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மத்தபடி என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. சில சமயம் மெச்சூரிட்டியோட நடந்துக்கிறீங்க, சில சமயம் அப்படியே குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க. அப்படியா? ஆரம்பத்துல நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும். அப்புறம் அந்த பழக்கம் கொஞ்சம் நெருக்கமாச்சு. இப்போ அத்துமீறி போயிடுமோன்னு பயமா இருக்கு. உங்க வார்த்தைகள், செயல்கள் எல்லாமே இப்போ வேற விதமா மாறிட்டு இருக்கு. நீங்க பாக்குற பார்வையே ஒரு தினுசா இருக்கு. அந்த பார்வையில இப்பலாம் ஒரு பளபளப்பு தெரியுது, ஏதோ ஒரு ஏக்கம் தெரியுது. தெரிஞ்சா சரி. என்ன தெரிஞ்சா சரி? மணி, உங்களுக்கு அந்த 143னா தெரியுமா? உனக்கு 108 அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஆம்புலன்ஸ். கரெக்ட். நீ 143 ரூட் போட்டா கடைசியில 108ல தான் போக வேண்டியிருக்கும். மணி, வாழ்க்கையில கொஞ்சமாவது நம்பிக்கை இருக்கணும். வாழ்க்கையில நம்பிக்கை இருந்த ஒருத்தர் தான் வானத்துல உயரமா பறக்கிற ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சாரு. வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைச்ச ஒருத்தன் தான் அந்த ஏரோப்ளேன்ல இருந்து கீழே குதிக்க பாராஷூட்டும் கண்டுபிடிச்சான். அடப்பாவி. வாழ்க்கையில நம்பிக்கையும் இருக்கணும், ஒரு ஜாக்கிரதை உணர்வும் இருக்கணும். ஒரு வாழைப்பழ தோலை தண்டவாளத்துல போட்டுட்டு ரயில் வழுக்கி விடுன்னு நீங்க கனவு கண்டுட்டு இருக்கீங்க மகா. உங்க கனவு நிறைவேறாது. கனவு காணுன்னு அப்துல் கலாமே சொல்லிருக்காரு. ஓ, அவர் சாதிக்கணுங்கிறதுக்காக தான் சொன்னாரு, அடுத்தவங்களை சோதிக்கணுங்கிறதுக்காக சொல்லல. அதாவது மணி, அவரை விடுங்க. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், நான் கல்யாணம் ஆனவன். எனக்கு மனைவி, குழந்தை இருக்கு. என்ன வச்சு நீங்க எதிர்கால திட்டம் போடக்கூடாது. அது உங்க வாழ்க்கையில பெரிய ஏமாற்றத்துல தான் போய் முடியும். உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒரு நல்ல பையனை நான் பாக்குறேன். மணி, இந்த டாபிக் நல்லா இல்லையே, போர் அடிக்குது. நம்ம வேற ஏதாவது பேசலாமா? சாயந்தரம் பூஜாவுக்கு வளகாப்பு இருக்கு. என்ன கிஃப்ட் வாங்கணும்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. நீங்களும் நானும் ஒன்னா போய் வாங்கலாமா? நீங்க என்ன வேணும்னாலும் வாங்குங்க, ஆனா என் மானத்தை வாங்காதீங்க. வாட்? இளவரசியையும் பூஜா இன்வைட் பண்ணிருக்காங்க. நானும் இளவரசியும் வளகாப்புக்கு போறோம். அதுதான் கண்ணியமா கௌரவமா இருக்கும். நீங்க வரணும்னா தனியா தான் வரணும். மணி, இப்படி பண்ணலாம். நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து போலாம். அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஐம் சாரி. போங்க மணி. உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேல ஈவு இறக்கமே இல்லாம போயிடுச்சு. இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இளவரசி வந்ததுல இருந்து உங்களுக்கு என் மேல அன்பும் அக்கறையும் இல்லாம போயிடுச்சு. நான் காலையில வந்ததுல இருந்து இன்னும் ஒரு வேலை கூட ஆரம்பிக்கல. என்ன கெட் அவுட்னு சொல்றீங்களா? நான் வேலை செய்யணும்னு சொல்றேன். I just hate you. Thank you. மஞ்சு, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. நிலங்க, நீங்க உங்க கையால ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி. வணக்கம் மேடம். வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கேன். வாமா இளவரசி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேடம். ராஜலட்சுமி, வக்கீல் ராஜலட்சுமி எங்க? மேடம், டாக்டர் ராஜலட்சுமி மேடம். வக்கீல் ராஜலட்சுமி. லீலா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஏய், உனக்கு எனக்கும் ஒரு சண்டை பாக்கி இருக்குடி. என்ன மேடம்? எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த சுதந்திரம் தான் எனக்கு கிடைச்ச பெரிய தண்டனை. லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்க. நான் எவ்வளவு அப்செட் ஆயிட்டேன் தெரியுமா அன்னைக்கு? மேடம் ப்ளீஸ். சரி சரி, இப்போதைக்கு மன்னிக்கிறேன். அப்புறமா இருக்குடி உனக்கு. இளவரசி, ஜெயில நீ பூஜா கூட இருந்தப்ப
அவளுக்காக நீ பட்ட கஷ்டங்கள், வாங்கின அடி உதையெல்லாம் அவளும் மறக்கல, நானும் மறக்கலம்மா. உன் ஆசீர்வாதம் தான் அவளுக்கு கிடைக்கணும். அவ நிச்சயமா நல்லா இருப்பா. இது பாருங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே போயிடக்கூடாது. 7 வகை சாதம், கிராண்ட் லஞ்ச் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். இருந்து சாப்பிட்டு தான் போனோம். ஏய் இளவரசி, இந்த முறை லெட்டர் கிட்ட எழுதி வச்சுட்டு போன நானே அடிச்சிட வேண்டிய ஒண்ணு. சந்தை நல்லா அடிச்சுங்க. இந்தா. ஒரு நிமிஷம், நான் இப்ப வந்துடுறேன். வாங்க வாங்க வணக்கம்மா. வாங்க உட்காரு. வா இளவரசி, உட்காரு. சரி வாங்க, நாமளும் போய் வச்சுட்டு வந்துடலாம். நான் எதுக்குமா? இது பொம்பளைங்க ஃபங்க்ஷன். நீ போயிட்டு வா. தம்பதிகளா வந்திருக்கோம், 2 பேரும் போய் ஆசீர்வாதம் பண்ணுவோம். அப்பதான் பலன் கிடைக்கும். வாங்க வாங்க. சீக்கிரமே ஒரு அழகான பாப்பாவை பெத்துக்கிடு. சரி. வாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க எல்லாரும் இருக்கோம். தைரியமா இரு. தேங்க்ஸ். வாலு, மகாவாலு. வணக்கம் பாட்டி. பாட்டியா? யாரடி பார்த்து பாட்டிங்கிற? மருமகளுக்கு வளகாப்புனா மாமியார் பாட்டி இல்லாம வேற என்ன ஆவாங்க? இருந்தாலும் உங்களை பாட்டின்னு சொல்ல முடியாது. அப்படியே யூத்தா வேற இருக்கீங்க, அதனால கிளாமர் பாட்டி. சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, உங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்து இருக்கு. வாடகைக்கு ஒரு போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அது என்னமோ சைரன்லாம் வச்ச கார் வச்சு ஒரு டம்மி கன்னை வச்சுக்கிட்டு ரவுடிகளை ஊரெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கியா நீ? அது வந்து லாங் ago, so long ago, very long ago, once upon a time ago. இந்த கோ 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 இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா பிச்சு புடுவேன் ராஸ்கல். அது சும்மா காமெடி டைம். இப்ப கூட இந்த வளகாப்புக்கு ஒரு ஹஸ்பண்ட ஏற்பாடு பண்ணிக்கிட்டு, ஒரு தாலி கட்டிக்கிட்டு, வாடகைக்கு ஒரு கர்ப்பிணி வயிறை வச்சுக்கிட்டு இங்க வரலாம் தான் இருந்தேன். இந்த மாதிரி அஷ்டகோணல மூஞ்சி வச்சுப்பீங்கன்னு தான் வேண்டான்னு வந்துட்டேன். என் மருமகளை போய் விஷ் பண்ணுப்போம். ஓகே பாட்டி. பின்னாடி வேண்டி. வாங்க வாங்க. பூஜா உங்களை பத்தி நிறையவே சொல்லிருக்கா. என்ன சொல்லிருக்கா? ஐயோ, அது இப்ப கேக்குற நேரமா? நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல வந்து நலுங்க வைங்க. ஐயோ, எனக்கு இத பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. பரவாயில்ல, நீங்களும் வைக்கலாம். வாங்க. சரி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வைக்கிறேன். சரி, உட்காருங்க. சரி. ஹாய். ஹாய் மணி. ஹாய் மணி, என் கூட துணைக்கு வரீங்களா? என்னது? என் கூட துணைக்கு நலங்க வைக்க வரீங்களான்னு கேட்டேன். இல்ல பரவாயில்ல, நீங்க போயிட்டு வாங்க ப்ளீஸ். யோ மணி, பயப்படாம கூட வந்து நில்லுங்க. எனக்கு இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு தெரியாது. உங்களை ஒண்ணு கடிச்சு தின்ற மாட்டேன். நான் உங்க கம்பெனி முதலாளி. நானே கம்பெனி இல்லாம போய் நின்னா நல்லா இருக்காது. சிஓ சார், வாங்க. நீங்க போயிட்டு வாங்க ப்ளீஸ். ஷோ இளவரசி, உங்க ஆத்துக்காரரை ஒரு 5 மினிட்ஸ் கடன் வாங்கிக்கிறேனே, வாங்க. விடுங்க. வாங்க கையை விடுங்க. வாங்க மணி. விடுங்க. ஹாய். ஹாய். ஏன்டா இவ்ளோ லேட்டு? நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம்ல, இப்படி எப்படி? உன்னையும் நான் நமஸ்காரம் பண்ணணுமா? ஐயோ வேண்டாமா,
நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன். தனியா ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்வாங்க. அதான் மணியை கூட்டிட்டு வந்தேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை வாழ்த்துறோம். சுகப்பிரசவம் ஆகட்டும். குண்டாயிட்டியா? போகவே மாட்டேங்குது. இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல, போடுங்க ஆஹா, போடுங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சரி வாங்க மணி போலாம். மகா, சம்மந்தி உன்னை வர சொல்லிருக்காங்க. 7 வகை சாப்பாடு செஞ்சிருக்காங்களா? நீ வா. அது நான் அப்புறம் வரேன். அட வான்னு சொல்றல, நீ வா, முதல்ல வா. இளவரசி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதுக்குள்ள அப்பா வாங்கப்பா. ஹாய் பூஜா. வாங்க மாமா. உட்கார் உட்கார் உட்கார். நீ அங்கதான் இருக்க. சார் வணக்கம் சார். ஹாய் சுப்பிரமணி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். இளவரசி வந்திருக்காளா? வந்திருக்கா சார். இதோ இளவரசி. ஹேய் வா. இதோ வந்துட்டா சார். சார் கேட்டாரு. வணக்கம். வணக்கம் சார். சாரி, ஜெயில இருந்து நீ வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சார். குட். தமிழரசி அட்டன் பண்ண கேஸ் ஆச்சே, நல்லா தானே இருக்கணும். ஹலோ சார். ஹலோ, நான் தான் மகா. ஐசி ஐசி. மணி என் கம்பெனில தான் வேலை பாக்குறாரு. ஓ அப்படியா? என்ன பொசிஷன்ல? நான் எம்டினா எனக்கு அடுத்த போஸ்டிங் இவர்தான். என்னன்னு யோசிங்க. பிஏவா இருக்கணும். மாமா யோ சியோ மாமா. ஓ கூப்பிடுறா. எக்ஸ்கியூஸ் மீ. இளவரசி, மணி நீங்க இங்கே உட்காருங்க. பொம்பளைங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். உட்காருங்க. இல்ல உட்காருங்க. மாமா நீங்க எங்கே இருங்க. அத்தை. மாமா ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். அத்தை, மாமா வந்திருக்காரு. வரட்டுமே, ஃபங்க்ஷன் தானே, எல்லாரும் வரட்டும். காஃபி சாப்பிட்டோம், டீ குடிக்கட்டும், கூல் ட்ரிங்க் சாப்பிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டோமே. என்னம்மா கோர்ட்ல உளற மாதிரியே உன் அத்தை இங்கேயும் உளறிட்டு இருக்கா? இது உளறல் இல்ல மாமா, சந்தோஷம். புருஷனை பார்த்ததுல அத்தைக்கு சந்தோஷம் அதிகமாகி கையும் ஓடல காலும் ஓடல. அதான் நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். கை ஒரு பக்கம் ஓடுது, கால் ஒரு பக்கம் ஓடுது. மாமா அத்தைய ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க, பாவம் அவங்க. சரி முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உட்காருமா. நான் உன்னை எழுந்திருக்கிற. பூஜா, உன்னை ஆசீர்வாதம் பண்ற தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியலம்மா. எடுத்துக்கோங்கப்பா. இட்ஸ் ஓகே. வணக்கங்க. வணக்கம் வணக்கம். உங்களை நான் பூஜாவோட சித்தி, மும்பைல இருந்து வந்திருக்கேன். இப்போ இங்கதான் இருக்கேன். அப்படியா? பூஜா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அம்மா, பூஜாவுக்கு என்னோட சின்ன கிஃப்ட் நீங்களே போட்டு விட்டுருங்க. சரி சித்தி, அத்தை போட்டு விடட்டும். கொடுங்க. இந்த பூஜா நீங்க தான் போட்டு விடணும். தமிழரசி, இளவரசி இங்க வா. வா, நீயும் வா. கிட்ட வாங்க. திரிசூலம் படத்துல சிவாஜியும் KR விஜயாவும் சந்திச்ச மாதிரி இருக்குல்ல? எப்படி கரெக்ட்டா சொல்ற? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. அத்தை, பிரிஞ்ச எத்தனையோ குடும்பங்களை நீங்க 2 பேரும் ஒன்னு சேர்த்து வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க 2 பேரும் ஒன்னு சேர்றதுக்கு ஏன் இவ்ளோ சங்கோஜப்படுறீங்க? அண்ணி, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். குடும்ப போட்டோ எடுத்துக்கலாமா? ஏய், எதுக்குடி போட்டோலாம்? சும்மா இரு.
எனக்கு போட்டோ வேணும். நாளைக்கு என் பிள்ளைக்கு காட்டணும்ல. சூப்பர். இப்போ நீ ஃபேமிலி போட்டோ வேணும்னு கேட்டுட்டல, இப்ப பாரு. போட்டோகிராஃபர், உங்க பேர் என்ன? சங்கர் மேடம். சங்கர், உட்காருங்க. அக்கா நீங்க உள்ள போங்க, நீங்க இந்த பக்கம் வாங்க. வாங்க அத்தை. மாமா கொஞ்சம் சரிங்க. பாட்டி ஏய் ஸ்மைல் ப்ளீஸ். எல்லாம் இது போதும். அத்தை, அருள் இந்த போட்டோவை பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாருன்னு நினைச்சுக்கோங்க. சரிங்க. இன்னும் ஒரு க்ளோஸ். அத்தை, என் கழுத்துல செயின் போடுங்க. அத்தை போட்டு விடுங்க அத்தை. இப்போ எடுங்க. எடுத்துட்டீங்களா? ஆயிடுச்சு மேடம். அத்தை, நீங்களும் மாமாவும் எனக்கு நலங்கு வைக்கணும். நலங்கு வைங்க. வைங்கம்மா. மாமா, நீங்க எனக்கு நலங்கு வைங்க. நான் எதுக்குமா? அதுல ஒரு தப்பும் இல்ல மாமா, நீங்க வந்து வைங்க. God bless you, ma. தேங்க்ஸ் மாமா. அத்தை, நீங்க இந்த பக்கம் வாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்க அத்தை. வேண்டாமா வேண்டாமா வேண்டாம். பரவாயில்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். இந்த நேரத்துல நீ என் பிள்ளையும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கியிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்மா. பரவாயில்ல அத்தை, நீங்களும் மாமாவும் ஆசீர்வாதம் பண்ணீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். இந்த சந்தோஷம்தான் உங்க பிள்ளையோட ஆத்மாவை திருப்தி ஆக்கும். உண்மையை சொல்லணும்னா இன்னைக்குதான் அவரு ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாரு. இந்த சந்தோஷமான நேரத்துல நான் எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் வாங்க. இளவரசி வா வா. சுப்பிரமணி நீங்களும் வாங்க. மகா, என் மாமா பக்கத்துல வந்து நில்லு. வா. மாமா ஆண்டியும் ஜோடியா நிக்கட்டும், நான் மணி பக்கத்துல நிக்கிறேன். எடுங்க. வாங்க. குட் மார்னிங் ஜெயந்தி. என்ன ஜெயந்தி, நானும் தினமும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். கரெக்டாக 7:45 மணிக்கெல்லாம் குழந்தைங்க ஸ்கூல் போகிற நேரத்துக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிறேன். என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைங்க, சும்மாதான். குழந்தைங்கன்னா யாருக்கு தான் பிடிக்காத, அது மாதிரி தான் எனக்கும். சரிம்மா, அதுக்காக வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருப்பியா? இல்லை இல்லை, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் இங்கே உட்காந்துருக்கேன். நீங்கள் உள்ளே போங்க, நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு வரேன். இதை பாரு, மேல் கிண்ணத்துல சொரக்காய் கூட்டு வச்சிருக்கேன்.
அப்புறம் வந்து 2வது கிண்ணத்துல மாங்காய் போட்ட சாம்பார் வச்சிருக்கேன். அடியில ஊறுகாய் வச்சிருக்கேன். சரி. அதுக்கு அடுத்ததுல புளியோதரை வச்சிருக்கேன். அக்கா, இந்த மாங்காய் ஊறுகாய் இருக்குல்ல, மாங்காய் ஊறுகாய், அதுக்கு வடுமாங்காய் தான் நல்லா இருக்கும். கூட்டு காரம் பத்தல, புளியோதரையும் கொஞ்சம் இனிப்பா இருக்கு. கொஞ்சம் கடலை போட்டு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். சரிடி, அடுத்த தடவை செஞ்சு தரேன். சரிக்கா, நான் வரேன். அத்தை, என்ன மாப்ள? என்ன நடக்குது இந்த வீட்டில்? அவ என்னடனா வெளியே உட்காந்துட்டு போற வர குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கா. நீங்க என்னடனா யாருக்கும் சமையல் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த பொம்பளை என்னன்னா உங்களுக்கே சமையல் கற்றுக் கொடுத்துட்டு போகுது. எனக்கும் ஜெயந்திக்கு நேரமே போக மாட்டேங்குது. எங்களை வேற என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்காக போற வர வம்பெல்லாம் விலைக்கு வாங்க சொல்றா. இந்த வீட்ல ஒரு புள்ள இருந்தா நாங்க எதுக்கு ஊர் வம்புக்கு போறோம்? ஊர்ல இருக்க பிரச்சனையெல்லாம் ஓடி போய் தீக்குறீங்க. சொந்த பொண்டாட்டி பிரச்சனை கவனிக்க உங்களுக்கு நேரம் இருக்கா என்ன? இப்போ அவளுக்கு என்ன குறைச்சல்? அவளை நல்லா தானே வச்சிருக்கேன். வீட்டை சுத்தி பாத்தீங்கல்ல, தினம் கடைக்கு போனா காய்கறி வாங்கிட்டு வராளோ இல்லையோ, ஒவ்வொரு குழந்தை போட்டோவா வாங்கிட்டு வரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.